தமிழ்நாடு என்றைக்கும் டெல்லி ஆதிக்கத்திற்கு அடிப்படையாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உங்கள் பரிவாரங்களை அழைத்து வாருங்கள், வா ஒரு கை பார்ப்போம் என்று பிரதமர் மோடிக்கு நேரடியாக சவால் விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படுபவர்களிடம் இருந்து தமிழ்நாட்டை அடகு வைக்க சந்தர்ப்பவாதிகள் முயற்சி செய்கிறார்கள் என்று அதிமுக பாஜக கூட்டணி பற்றி விமர்சித்தார். தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு சிறப்பு நிதி கொடுத்திருக்கிறோம் என பட்டியலிட முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசிடம் கையேந்தி நிற்க மாநில அரசுகள் என்ன பிச்சைக்காரர்களா என்று மோடி முதலமைச்சராக இருந்ததை சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பிரதமரான உடனேயே மாநிலங்கள் நிதி கேட்டால் அழுவதாக மோடி விமர்சிக்கிறார் எனவும் கூறியுள்ளார். நாங்கள் கேட்பது அழுகை அல்ல, உரிமை என்று தெரிவித்துள்ளார். நான் அழுது புலம்புபவனும் அல்ல, ஊர்ந்து போய் யார் காலிலும் விழுபவனும் அல்ல என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்தார்கள். ஆனா என்ன பேசிட்டு போனாருங்க? எவ்வளவு கொடுத்தாலும் இங்க அழுகுறாங்க. நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. நான் அழுது புலம்பரணும் இல்ல, ஊர்ந்து போய் யார் காலையும் விடறவனும் இல்லை. தொடர்ந்து பேசிய அவர், எந்த வகையில் எல்லாம் நெருக்கடி தரலாம் என்று யோசித்து தமிழ்நாட்டிற்கு பாஜக அரசு நெருக்கடி தருகிறது என்று கூறினார். தமிழ்நாடு என்றைக்கும் டெல்லி ஆதிக்கத்திற்கு அடிப்படையாது என்று கூறியவர், அடுத்த ஓராண்டில் நீங்கள் எப்படியெல்லாம் எங்களை மிரட்டுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் என்று தெரிவித்தார். உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் அடிபணிபவர்கள் நாங்கள் அல்ல என்று கூறியவர், வா ஒரு கை பார்ப்போம் என்று பிரதமர் மோடிக்கு நேரடியாக சவால் விடுத்துள்ளார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நாங்க 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்கே உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இங்க இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா? உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம். மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டில் கட்சிகளை உடைக்கும் முயற்சி ஒருபோதும் பலிக்காது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். அமித்ஷால எந்த ஷாவாக இருந்தாலும் மு க ஸ்டாலின் இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆள முடியாது என்று கூறினார். தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல. அமித்ஷா இல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை உங்க திட்டம் பலிக்காது. தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்.